இப்போ உங்கள் அம்மாவே கேட்டுப்பாரு, அவங்களுக்கும் ஒரு பையன் இருக்கான். இப்போ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது தெரிஞ்சால் அவங்களும் அவங்களோட கவலையை சொல்லுவாங்க. ஆனால் பையன் வந்து இல்லை எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கும், நான் அவ கூட வாழ ஆசைப்படுறேன்னா அப்படி தான் அவங்க விட்டுருக்காங்க. இந்த சண்டை வந்த உடனே தான் இதெல்லாம் வெளியே வருது. அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காதே, கோவத்தில் ஒன்று ஒன்று பேசிடுறது. கார்த்தி ஏன் வேலைக்கு போகிறது இல்லை? இப்போ 2 மாசமா தான் வேலைக்கு போறேன். வேற ஜாப் பார்த்துட்டு இருக்கேன் மேடம். நான் ஜாப் தேடிட்டு ஏன் வேலை இல்லாமல் இன்னொரு வேலை கிடைக்காம ஏன் வேலையை விட்டீங்க? அது பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பிஸ்னஸ்? ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேடம் அது ஐடியா. எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க? நான் ஒரு 18,000 வாங்கியிருந்தேன் மேடம். 18,000. இல்லை மேடம், என்கிட்ட 10 தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், 18,000 வாங்கியிருந்தேன். என்ன பண்ணீங்க? 8,000. இதை வீட்டுக்கு லோன் கட்டுது, கடங்க அது கொஞ்சம் அவள்கிட்ட 10,000 சொன்னீங்களா? ஆமாம். ஏன் பாருங்க மேடம், மனைவிட்ட ஏன் போய் சொல்லணும்? எனக்கு நம்ம செலவெல்லாம் இருக்கலாம் மேடம். சரி, அதுக்காக கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சீக்ரெட்ஸே இருக்கக்கூடாது தம்பி.